சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ என் 24 மணி நேரத்தில் சிந்து வந்து சிவா மேலேருந்து தப்பு இல்லைன்றதை நிரூபிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே என் 24 மணி நேரத்தில் நிரூபிச்சுறாங்க. என்ன சிந்து, உன்னால் வந்து நிரூபிக்க முடியல, நான் தான் சொல்கிறேன்ல சிவா என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்ட்டு. அதே கேட்கல, சீக்கிரமாக எங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகள் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸ்னேகா சொல்கிறாங்க. அதுக்கு யார் சொன்னாங்க ஆதாரத்தை கண்டுபிடிக்கலான்ட்டு? நான் ஆதாரத்தோடு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அது கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. ஆதாரத்தோடு வந்திருக்கேன், ஆமாம் நான் இப்போ ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி. அதுக்கப்புறமா அங்கே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்திருக்கும் அந்த ரூமில், அதை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ சிவா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு போயிட்டு, அதாவது கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு போய் அவங்க படுத்து தான் படுத்திருப்பாங்க, தவிர காரணமே ஸ்னேகா தான் அப்படின்றதும் தெரிய வருது. பார்த்தீங்களா, இப்பயாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல டாக்டர் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்ட்டு. எல்லாத்துக்கும் காரணம் நிற்கிறாள் இந்த ஸ்னேகாச்சு, நீ எல்லாம் ஒரு பொட்ட பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டி இல்லை அது வந்துன்றாங்க. அன்னபூரணி கோவப்பட்டு ஸ்னேகா கண்ணத்துலேயே பல்லாரம் விடுறாங்க. ஸ்னேகா அடிக்கிற அடியில் கீழே விழுந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த அளவுக்கு ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு தேவையில்லாத என் புள்ள மேலே பழி போட்டு உனக்கு அசிங்கமா இல்லைன்றாங்க. சிந்து மட்டும் அந்த டைம் கேட்காத இருந்தா என் புள்ளி நானே சந்தேகப்பட்டிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்னேகா கிட்ட சண்டை போடுறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.